எப்பவுமே இந்த ஒரு ஃபயர் இருக்கணும். ஆண்டவருக்கு பக்தி வைராக்கியமா வாழ்ற ஒரு நெருப்பு அக்கினி உள்ள எரியணும். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் அப்படின்னு யோவான் ஸ்நானகனை பத்தி ஆண்டவர் இயேசு சொல்றாரு. கர்த்தருடைய பிள்ளைங்க மேல இந்த அக்கினி எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். இதுதான் நம்மள ஃபயரா ஆண்டவருக்கு நிறுத்தும். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாம இருந்தா வாந்தி பண்ணிடுவேன்னு ஆண்டவர் சொல்றாரு. வெளிப்படுத்தல் விசேஷம் என்ன சொல்லுதுன்னா, ஒண்ணு ஃபயரா இரு, இல்ல கூலா இரு. ரெண்டுமே இருந்தேன்னா உனக்கு ரெண்டு மனசா இருக்குது. ஒரு நாள் இப்படி இருக்குது, ஒரு நாள் அப்படி இருக்குது. ஒரு நாள் பிலீவரா இருக்கிற, இன்னொரு நாள் விசுவாசிக்க மாட்ற. ஒரு நாள் ஜெபம் பண்ற, இன்னொரு நாள் நம்ப மாட்ற. ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருக்கிற, இன்னொரு நாள் இருக்க மாட்ற. இந்த மாதிரி ரெண்டு வாழ்க்கை இருந்தா அக்னியா இருக்க முடியாது, ஃபயரா இருக்க முடியாது. விசுவாசி பக்தி வைராக்கியமா இருக்கணும்னா அக்னிமயமான ஒரு வாழ்க்கை, ஃபயர்ஃபுல் வாழ்க்கை வாழணும் என்பதை எலியா சொல்றாரு.